Hello friends, welcome back to Vishalis Creations. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு கேரளா ஹோம்மேட் காஜல் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து sandalwood powder, ஒரு muslin cloth. நீங்க வந்து sandalwood powder வந்து தண்ணியில வந்து mix பண்ணிட்டு நீங்க வந்து அந்த cloth வந்து dip பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரியல் sandalwood பீஸ் இருந்ததனால நான் சந்தன அடிக்கிற கல்லை வச்சு நாங்க இழைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி அந்த clothல வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட இந்த மாதிரி ரியல் sandalwood பீஸ் இருந்ததனாலும் நீங்க இந்த மாதிரி சந்தன அடிக்கிற கல்லை வச்சு இழைச்சி இந்த பேஸ்ட் வந்து அந்த cloth மேல அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இல்லனா நீங்க பவுடர் எடுத்துக்கோங்க. பட் அந்த பவுடரா இருக்கும்போது ரியலா இருக்கணும், ஆர்ட்டிஃபிஷியல் இருக்க கூடாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அப்ளை பண்றதுனால ரியலா இருந்தா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த cloth மேல வந்து அப்ளை பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இந்த cloth வந்து தண்ணில டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த cloth dry ஆகுற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணனும். இப்போ இந்த cloth dry ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி dry ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சுத்தமான நெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கணும். ஒரு 3 ல இருந்து 4 கிளாஸ் எடுத்துக்கணும். இது எதுக்குன்னா சப்போர்ட்டுக்காக. ஒரு eversilverplate எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா உங்ககிட்ட காப்பர் பிளேட் இருந்தா காப்பர் பிளேட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ஓமும் ஒரு 3 பாதாம் எடுத்துக்கோங்க. இந்த பாதாமை வந்து நல்லா பவுடர் பண்ணி நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா பவுடர் பண்ணி இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. ஒரு ஓமம் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மண் அகல் விளக்கு. நெய்யை வந்து நல்லா வந்து உருக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி clothல வந்து அந்த ஓமத்தையும் பாதாமையும் போட்டுட்டு திரி மாதிரி ஆக்கிடணும். இப்போ வந்து இந்த திரியை வந்து எரிய வச்சிருக்கேன். சப்போர்ட்க்கு இந்த 4 கிளாஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே அந்த தட்டு போட்டு லிட் மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வெச்சிரணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது அந்த புகை வந்து அந்த தட்டுக்கு மேலே படியும். கொஞ்ச நேரத்திலே படியும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு half an hour ஆகும் இந்த கொஞ்சம் இந்த கறி வந்து வரதுக்கு. நீங்க இடையில எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கனாலும் இந்த மாதிரி கறி படிஞ்சு இருக்கும். இப்போ ஃபுல்லா கறி வந்து படிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும். பாருங்க எவ்வளவு நல்லா கறித்தூள் வந்திருக்குன்னு. இது வந்து ரியலான ஒண்ணு இது. இப்போ வந்து இந்த கறித்தூளை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டு இப்போ இதனோட சுத்தமான ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த மை கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ நல்லா ஆட் பண்ணி mix பண்ணியாச்சு. இப்போ பாருங்க. அப்ளை பண்ணி காட்றேன். எந்த அளவுக்கு டார்க்கா வருதுன்னு இந்த மாதிரி வரும். இத நீங்க கண்ணுக்கு அப்ளை பண்ணும்போது கண்ணு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாதது. நாமளே இத வீட்ல ரெடி பண்றதுனால நம்ம காஜல் ரெடி பண்ணோம்ன்ற ஒரு satisfaction நமக்கு கிடைக்கும். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you. See you on next video.